நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கும் துவக்க கூட்டம் அவிநாசியில் நடைபெற்றது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் உள்ள காலி பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும், மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் தமிழக அரசே நிர்வகிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் துவக்க நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதிய பஸ் நிலையம் அருகே நடைபெற்றது. மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் துவக்க நிகழ்ச்சியில் பல்வேறு சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற ஆணை அமல்படுத்த வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தமிழ்நாட்டில் 52 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 3.817 கோடி ரூபாய் சுங்கவரி வசூல் கொள்ளை நடக்கிறது. மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை 140 ரத்து செய்ய வேண்டும். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என 200க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி அமைத்து தனியார் நிறுவனம் வசூல் வேட்டை நடத்த அனுமதிக்க மாட்டோம். மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வந்தால் 5000 பணியிடம் ஒழிக்கப்படும். கிராமப்புற இளைஞர்களுக்கு தற்போது உள்ள காலி பணியிடங்களில் பணி வழங்க வேண்டும். மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் தமிழக அரசே நிர்வகிக்க வேண்டும். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை முறியடித்திடவும் நெடுஞ்சாலைத்துறையை காத்திடவும் வலியுறுத்தி வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி இந்த கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சி துவக்கம் நடைபெற்றது. 12342 கிலோமீட்டர் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை மாநில ஆணையம் அமைத்து அது மூலம் பராமரிப்பிற்கான ஏற்பாடுகளோடு தமிழ்நாடு முழுவதும் 60 கிலோமீட்டர் டோல்கேட்டுங்கிற அடிப்படையில் 213 டோல்கேட் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையை பாதுகாக்க மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கமாக கையெழுத்து இயக்கம் பெறுவதாக ஜனவரி 20ஆம் தேதி முதல் வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மக்களை சந்தித்து கையெழுத்து பெறுகிற பிரச்சார இயக்கம் என்பது இந்த திருப்பூர் கோட்டம் சார்பில் அவிநாசியில் துவக்க நிகழ்வு என்பது இன்னைக்கு நடைபெறுகிறது. ஆகவே தமிழக அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட சாலை பணியாளர்களுடைய 41 மாதம் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்காமல் இருப்பதை கைவிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் எடுத்துச் செல்கிற பிரச்சார இயக்கத்தை துவக்கி இருக்கிறோம். கடை வீதிகள் மட்டுமல்ல, சந்தை கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மக்கள் கூடுகிற இடங்களில் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் பெறுவதாக பிப்ரவரி 28 வரை முடிவு செய்திருக்கிறோம். வருகிற சட்டமன்ற நிகழ்வன்று நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை என்று இந்த நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கிற கொள்கை முடிவை கைவிட வேண்டும் என்று சொல்லி அரசாணை 140 தீயிட்டு கொளுத்துகிற போராட்டத்தை நடத்துவதென கண்காணிப்பு பொறியாளர்கள் முன்பு முடிவெடுத்திருக்கிறோம். கோரிக்கைகள் முதலமைச்சர் அழைச்சு பேச வேண்டும். அழைச்சு பேசி பிரச்சனைகள் தீரவில்லை என்று சொன்னால் மார்ச் 26ஆம் தேதி சென்னையிலே சாலை பணியாளர்கள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து கையெழுத்து பெறுகிற பிரதிநிதிகளை சந்தித்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கிற முடிவு அரசு மக்களுக்கு எதிரான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. அப்படி நடைமுறைப்படுத்தினால் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எம். பாலசுப்ரமணியன், நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர்.